கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கிறிஸ்மஸ் என்றால் என்ன என்பதை நாம் யாவரும் அறிவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதராகிய நமக்காக உலகத்திலே மனுஷனாக, தேவாதி தேவன் மனுஷனாக தோன்றினார். அதை நாம் கொண்டாடுகிறோம். இதை நாம் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் யோசேப்பிடம் ஒரு தேவதூதன் சொல்லுகிறது இந்த வசனம். அது நமக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவள் யாரு? மேரி. ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவர் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிற ஒரு இரட்சகராக உலகத்தில் பிறந்திருக்கிறார். அந்த சந்தோஷ நற்செய்தியை நாம் மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் பிறப்பு நம்மளை உயிர்ப்பிக்கிறது. அவர் இம்மானுவேலின் தேவனாக இருக்கிறார். தேவன் தாமே இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை நாம் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் கொண்டாட தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.